என் பரலோக பிதாவே எழுதியிருக்கிற வார்த்தை, ஆண்டவரே நீர் உம்முடைய அடியேனுக்கு உம்முடைய சரீரமாகிய இந்த சபைக்காக நீர் கொடுத்திருக்கிற வார்த்தை சங்கீதம் 23:91 அதிகாரத்தின்படி, ஆண்டவரே சபையில் கூடி வருகிற மக்களை நீர் பாதுகாப்பேன் என்று வாக்கு பற்றினபடியினால், ஆண்டவரே நீரே மெய்ப்பராக இருக்கிறீர், நீரே எங்களுக்கு பாதுகாவலாக இருக்கிறீர். இந்த சங்கீத புஸ்தகத்தின்படி நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் மெய்ப்பராக எங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை எங்களை நடத்தி குடுள்ள இடங்களில் மேய்க்கிறவராக இருக்கிறீர். எந்த ஆபத்துகளும் எந்த வியாதிகளும் எங்களை அணுகாமல் இம்மட்டுமாய் பாதுகாக்கிறீர். இனி வருகிற வாரங்கள் நீர் பாதுகாக்கிறீர் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து உடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசும். உடைய வார்த்தை இருபுறம் கருப்புள்ள பட்டயம், ஒருபோதும் அது வெறுமையாக திரும்பி வராது. அது நிச்சயமாகவே கிரியை செய்தே தீரும். அது ஜெயமெடுத்தே ஆகும். ஆகவே உடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசும். இதோ ஆண்டவரே ஒருபோதும் தூக்கமோ ஒருபோதும் ஆண்டவரே அப்பா வேற சிந்தனைக்கோ இடம் கொடுக்காதபடிக்கு தேவநாம மகிமைப்படும்படியாக, இதோ அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல பேதுரு பிரசங்கித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கேட்கும்படி இருதயத்தை திறந்தருளினார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி, இதோ அப்பா என்னுடைய பிள்ளைகள் உம்மால் கொடுக்கப்பட்ட சபை மக்கள் ஒவ்வொருடைய இருதயமும் இதோ நேரிலும் தொலைபேசியிலும் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயமும் பரிசுத்த ஆவியானவரால் இப்பொழுதே வசனத்தை கேட்கும்படி திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வேத வசனத்தை தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த நாளில் கூட உலகமே பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற இந்த நாளில் ஒரு சிறப்பான தேவனுடைய வார்த்தை. ஆகவே தயவு செய்து நீங்கள் கவனமாக கவனியுங்கள். தொலைபேசியில் இருக்கிறவங்களும் நீங்கள் கவனமாக கவனிங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுங்களா? இன்னைக்கு தலைப்பு வியாதி உனக்கு இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். வியாதி உனக்கு இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், வியாதி உனக்கு இல்லை. ஆமா, அப்படி சொல்லும் பொழுதே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். வியாதி உனக்கு இல்லையா? ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப வியாதி உனக்கு இல்லை, இதை எப்படி நாம நம்புறது? இதுல வசன ஆதாரம் என்ன இருக்குது? இதைத்தான் நாம என்ன பண்ண போறோம்? தெளிவாக நாம பார்க்க போறோம். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு தலைப்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, வியாதி உனக்கு இல்லை. அந்த வார்த்தையை உங்களுக்கு சாதகமாக நீங்க மாற்றிக் கொள்ளலாம். வியாதி எனக்கு இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இதுக்கு ஆதாரமாக சங்கீதம் 107 சங்கீதம் 20வது வசனம். சத்தமா வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 107 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. யார் அவர்? கர்த்தர். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை நம்மை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நம்மை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. அப்ப வியாதி நமக்கு இல்லாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் நமக்காக வசனத்தை அனுப்பி இருக்கிறார். நமக்காக என்ன அனுப்பி இருக்கிறாரு? வசனம். மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. தலைவலிக்காக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறது. தலைவலிக்காக ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வயிற்று வலிக்காக ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு வியாதிக்காக ஒரு மாத்திரையை கண்டுபிடித்து அனுப்புகிறதினால் என்ன பண்றாங்க? இங்க வாங்கி அவங்க இந்த பிரச்சனை இருக்கிறவங்க வாங்கி சாப்பிடுவது போல. ஆனா தேவனாகிய கர்த்தர் தமது சாயலின்படி படைத்த மனிதனுக்கு வியாதி இல்லாமல் இருக்க அவர் அனுப்புகிற ஒரு சிறப்பு மருந்து என்னவென்றால் வசனம். என்ன மருந்து நமக்கு அனுப்பியிருக்கிறது? வசனம். அதுக்கு விலை கொடுத்து வாங்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதுக்கு விலை மதிப்பிடவே முடியாது. அவ்வளவு விலை உயர்ந்த ஒரு பொருள்தான் வசனம் என்னும் மருந்து. எந்த வியாதியும், ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு அந்த மருந்தான்னு பார்த்தோம்னா இல்ல. மரணத்தை உண்டாக்கக்கூடிய கொரோனாவா இருந்தாலும், மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய
கேன்சரா இருந்தாலும், இப்படி எப்பேற்பட்ட குணமே ஆக்க முடியாத வியாதி என்று சொன்னாலும் அப்பேற்பட்ட வியாதியை குணமாக்கக்கூடிய ஒரு சிறப்பு மருந்து என்னவென்றால் அது தேவனுடைய வசனம். யாருடைய வசனம்? தேவனுடைய வசனம் தான் சிறந்த மருந்து. எந்த வியாதியும் தேவனுடைய வசனத்தினால சுகமாக்க முடியும். முதல்ல இதை நாம நம்பியே ஆகணும். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம், நிறைய நேரங்கள்ல ஒரு ரூபாய் மாத்திரை மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை இந்த வேத வசனத்தின் மீது வைக்காமல் போகிறபடினால்தான் நாம் சுகவீனத்தை நாம் படுத்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நம்ம மாத்திரை மேல வைக்கிற ஒரு நம்பிக்கையை கூட இந்த வசனத்தின் மீது அவ்வப்போது வைக்காமல் போகிறோம். நல்ல புரிந்து கொள்ளுங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எப்பேற்பட்ட வியாதிகளுக்கும் சிறந்த மருந்து தேவனுடைய வார்த்தை என்னும் வசனம். அல்லேலூயா. சரி, இந்த வசனத்தை குறித்து நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 4ஆம் அதிகாரம் 20 22 வரையிலும் வாசியுங்கள், பார்க்கலாம். இந்த வசனம் என்றால் என்ன, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, அதை குறித்து வாசியுங்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை முதல்ல கவனி. இன்னைக்கு கவனம் இல்லாமல் நிறைய நேரங்களில் வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் ஏற்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக நம்மோடு இருக்கிறார். ஆமென். தொலைபேசியில இல்ல லைன்ல இருக்கிறாங்க, ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் கவனித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. அப்ப என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. விபத்து எங்கு ஏற்படுகிறது? கவனம் இல்லாத இடத்தில் விபத்து ஏற்படுகிறது. யோசிச்சு பாருங்க. வேகமா நான் ஒரு நாள் குடும்பத்தோட வாகனத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் குறுக்க வந்துருச்சு. அதை கவனிக்காம போனதுனால விழுந்து கை காது எல்லாம் நிறைய பேர், எங்க குடும்பத்தில் நிறைய பேருக்கு அடிபட்டுச்சு. நீங்க கூட 2 வாரத்துக்கு முன்னாடி அப்படித்தானே பெட்ரோல் பங்க்ல அடிச்சுட்டு வரும் பொழுது பாத்தீங்களா, தம்பி ராஜு கூட அப்படி வரும் பொழுது குறுக்க டக்குன்னு. ஏன் அப்படின்னா, ஒருவேளை நாம் கவனித்திருந்தோம் என்றால் முன்கூட்டியே நிதானித்து நிறுத்தி விடுவோம். அல்லேலூயா. அப்ப கவனம் இல்லாத பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் விபத்து ஏற்படுகிறது, வியாதியும் ஏற்படுகிறது. ஆகவே தான் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் மகனே, என் வார்த்தையை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். நிறைய நேரங்கள்ல என்ன வசனங்களுக்கு நாம் செவி சாய்ப்போம் என்றால், ஐயோ மரித்து போய் விடுவோம், ஐயோ தலைவலி, ஐயோ வயிற்று வலி, ஐயோ கொரோனா என்கிற வசனமாய் செய்திகளை பேசுகிறதற்கு நாம் செவி சாய்த்து பயந்து நடுங்கி வாழ்கிறோம். ஆனால் தேவனுடைய வசனத்திற்கு நாம் செவி சாய்க்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வசனத்திற்கு செவி சாய்க்கணும்னு சொல்றாரு. நிறைய நேரங்களில் தேவனுடைய வசனத்திற்கு நாம் செவி சாய்க்க மறுத்து விடுகிறோம். நல்ல கவனிங்க, அந்த வசனத்தை மீண்டுமாய் நான் ஒரு விசை வாசிக்கிறேன். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. முதல்ல வேதத்தில் எழுதி இருக்கிற வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று நாம் கவனிக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய வசனங்களுக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். செவி சாய்க்கிறதுனா என்ன? தம்பி இங்க வா அப்படின்னு கூப்பிட்டா நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணணும்? வரணும். ஏன்? நம்முடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து செவி கொடுத்து கேட்டதுனால ஐயோ அப்பா கூப்பிடுறாருன்னு ஓடி வரும் பிள்ளைகள் இல்லையா? அதுதான் வார்த்தைக்கு வசனத்திற்கு செவி கொடுப்பது. அதே போல தேவ வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நிறைய நேரங்களில் தேவ வசனங்களை, வேத வசனங்களை வாசிப்பதோடு நிறுத்தி விடுகிறோம், கேட்பதோடு நிறுத்தி விடுகிறோம். ஆனால் செவி கொடுத்து அதை செயல்பட மறுத்து விடுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையை தெளிவாய் கவனமாய் கவனிங்கள், வாசிங்கள். அந்த வசனமானது, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அப்படின்னா என்ன? வசனத்தை பார்த்து நாம் படிக்கும் பொழுது நம்ம கண்கள்ல அந்த வார்த்தைக்கானது அப்படியே ஸ்கேன் பண்ண மாதிரி இருக்கணுமா? அந்த நினைச்சாலும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த வார்த்தை வரணும். என்ன படிக்கிறோமோ அந்த வார்த்தை கண்ணுக்கு முன்னாடி நினைக்கும் போதே வரணும். அடுத்து உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அப்ப வாழ்க்கையில சில சம்பவங்களை யோசித்து பாருங்கள். நம்முடைய சிறு வயதில்
2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிக்கும் போது ஏற்பட்ட சில சம்பவங்கள் கூட இந்த நாளில் ஞாபகத்தில் வைத்திருக்கோம் அல்லவா? ஏனென்றால் அது இருதயத்தில் காத்துக் கொள்ளப்படுகிறது. ஆனா போன வாரம் நடந்தது ஞாபகம் இருக்காது நமக்கு. போன மாசம் நடந்தது சில விஷயங்கள் ஞாபகம் இருக்காது. ஆனால் சிறு வயதில் நம் வாழ்க்கையில் அனுபவப்பட்ட நல்ல அனுபவங்கள் சிலவற்றை, சில சந்தோஷமான நிகழ்வுகள் பதிந்திருக்கும். அதுதான் இருதயத்தில் பூட்டப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல தேவ வசனத்தை உங்கள் இருதயத்தில் பூட்டி வைத்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனை வயதானாலும் இருதயத்திற்குள் இருக்கக்கூடிய வார்த்தையானது மறந்து போய்விட கூடாது. ஹல்லேலூயா. வாசியுங்கள். அடுத்து, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு வசனமானது ஜீவனும் அவர் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். வசனம் எப்படிப்பட்டதாம்? உடலுக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்கக்கூடியது. நல்லா கவனிச்சு பாருங்க. நிறைய நேரங்கள்ல மருத்துவமனைக்கு கடந்து சென்று மாத்திரை, மருந்து, ஊசி எல்லாம் போட்டு கூட சுகமாகாத பட்சத்துல எங்க தேடுவாங்க? கர்த்தரை தேடுவாங்க. ஆனா போய் ஜெபம் பண்ணி விட்ட அந்த நிமிடத்திலிருந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில விடுதலையோடு சுகத்தோடு இருப்பாங்க. என்ன காரணம்? ஜெபித்த ஜெபம் அல்ல, அங்க சொல்லப்பட்ட வார்த்தையே, வசனமே காரணம். அல்லேலூயா. அந்த வசனம் அவர்களை சுகமாக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆகவே இப்ப வசனத்தை அனுப்புகிறார். அந்த வசனம் என்னென்னலாம் கிரியை செய்யும் அப்படிங்கறத தான் நம்ம பார்த்தோம். என்ன கிரியை செய்யும்? அது உடலுக்கு ஆரோக்கியத்தை தருமா? புரியுதுங்களா? எப்பேற்பட்ட உடலாய் இருந்தாலும், அது வயதான உடலாய் இருந்தாலும், அல்லது தொலைதொலைந்து போன உடம்பா இருந்தாலும் சரி, இல்ல உள்ளுக்குள்ள ஏதாவது பார்ட்ஸ், ஏதாவது உடல் உறுப்புகள் தீஞ்சு போச்சு அப்படின்னாலும் அதை ஆரோக்கியமாய் மாற்றுகிற வல்லமை தேவனுடைய வசனத்திற்கு உண்டு. இதை நீங்கள் நம்ப வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. அவைகள் உங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கிறது. வசனம், தேவ வசனம் உங்கள் உடலுக்கு ஆரோக்கியமாய் இருக்கிறது என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. சரிங்களா? அப்ப தேவன் முதலாவது வசனத்தை அனுப்புகிறார். அந்த வசனம் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறதாய் இருக்கிறது. சரி, இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அது சில கண்டிஷன்களை மாற்ற சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நரம்பிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புக்கு ஊனமாகும். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது பாருங்க? கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இது ஒண்ணே ஒண்ணுதாங்க. இந்த விஷயம் மட்டும் நம்ம முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஏனென்றால் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற எந்த பிள்ளைகளும் நிச்சயமாகவே அவருக்கு பயந்திருப்பார்கள், தீமையை விட்டு விலகிடுவார்கள். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லா பிள்ளைகளும் பாருங்க, ஏதாவது ஒரு பாவத்துக்கு அடிமையானவங்க தான் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க அதெல்லாம் விட்டுட்டு தான் இயேசுவை என்ன பண்றாங்க? ஏற்றுக்கொள்றாங்க. இன்னைக்கு நாமளும் அப்படிதான் ஏற்றுக்கொண்டு இருக்கோம். கோபத்தை விட்டு, குடியை விட்டு, புகையை விட்டு, விபச்சாரத்தை விட்டு, வேசித்தனத்தை விட்டு, இப்படி எவ்வளவோ பொல்லாப்பான தீங்கான காரியத்தை விட்டுதான் இன்று இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம். அல்லேலூயா. அவர் நல்ல தேவன். அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்து. அப்படின்னா என்ன? பயப்படுறதுன்னா என்ன தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது, மதிப்பு கொடுப்பது. தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுவது. கர்த்தருக்கு பயந்து வாழ்வது என்றால் அவங்க பேச்சுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப இயேசப்பா பேச்சுக்கு நாம மதிப்பு கொடுக்க வேண்டும். அடுத்தது, தீமையை விட்டு விலக வேண்டும். எந்த தீமையும் நம்முடைய வாழ்க்கையில வைத்துக் கொள்ளவே கூடாது. இதுவரையிலும் ஏதாவது உங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு தீமைக்கு நீங்கள் இடம் கொடுத்தீர்கள், அதை விட்டு விலகி விடுங்கள். அல்லேலூயா. அதை விட்டு விலகி விடுங்கள். அப்பவே இந்த மருந்து என்ன பண்ணும்? வேலை செய்யும். சொல்லுவாங்கல்ல, டாக்டர்கிட்ட போய் ஊசி போட போன என்ன சொல்றாரு? எப்பா இவன் சரக்கு அடிச்சிருக்கான்பா, ஆல்கஹால் உடம்புல உள்ள இருக்கும்போது மருந்து வேலை செய்யாது, மீறி ஊசி போட்டா ஏதாவது பலான பிரச்சனை வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தண்ணி அடிச்சிருக்கும் போது ஊசி போட மாட்டாங்க, மருந்து கொடுக்க மாட்டாங்க. அதே போலதான் தீமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது வசனம் என்னும் மருந்து கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா.
அப்ப கர்த்தருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இரண்டாவது, தீமை நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலக்கி தூரப்படுத்த வேண்டும். தீமையை நம்ம பக்கத்துல வச்சுக்கவே கூடாது. எந்த தீமையும் நம்ம பக்கத்துல வச்சுக்க கூடாது. என்னென்னலாம் தீமை, இதெல்லாம் நிறைய இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு முறை நான் சொல்லுகிறேன். என்னென்ன? பொய் சொல்றது, திருடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, குறை பேசுறது, அப்புறம் தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இப்படி நிறைய. இந்த பூமியில தவறுன்னு என்னன்னு எல்லா மனிதருக்குமே தெரியும். அந்த தவறுகள் அனைத்துமே தீமைதான். அந்த தீமையை நம்மிடத்திலிருந்து விலக்க வேண்டும், தூரமாக்கி போட வேண்டும். அது நமக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அது நம்மிடத்தில் இல்லாத பொழுது இந்த வசனம் என்னும் மருந்து அருமையாக கிரியை செய்யும். அல்லேலூயா. அவர் நல்ல தேவன். சரி, இது வசனம் என்ன சொல்லுகிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். சரி, கொலைசியர் 1:13 வாசிங்க. கொலைசியர் புஸ்தகம் 1:13 வேகமா எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக நம்மோடு இருக்கிறார். கொலைசியர் 1:13. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவராக நம்மோடு இருக்கிறார். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னா என்ன? என்னைக்கு தேவன் நமக்கு பொல்லாப்பும் வியாதியும் வரக்கூடாது என்று வசனத்தை அனுப்பினாரோ அந்த வசனத்திற்கு செவிசாய்க்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்றால் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயப்படு, தீமையை விட்டு விலகு என்று நாம் விலகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அன்றிலிருந்து நாம் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனாகிய இயேசுவின் ராஜ்யத்திற்கு நாம் சேர்க்கப்பட்டு விட்டோம். அல்லேலூயா. என்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே தீமையை விட்டுட்டோம், கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பித்து விட்டோம். அன்றே இருளில் இருந்த அதிகாரத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு நாம் பங்காளிகளாய் மாறிவிட்டோம். அல்லேலூயா. அவர் ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டு விட்டோம். இயேசுவின் ராஜ்யத்திற்குள்ள வந்துட்டோம். அல்லேலூயா. ராஜ்யம் என்னன்னு தெரியுதுங்களா? ராஜாக்கள், சேர சோழ பாண்டியன் சொல்லி ராஜாக்கள் இந்த தமிழ்நாட்டை ஆளுகை செஞ்சாங்கல்ல, அது போல ராஜ்யம். அப்ப ஒன்னு இருளான ராஜ்யம், இன்னொன்னு வெளிச்சமான ராஜ்யம். இருளின் ராஜ்யத்திற்கு அதிகாரி பிசாசு, வெளிச்சத்தின் ராஜ்யத்திற்கு அதிகாரி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நாம் பாவிகளாய் இருந்த பொழுது பிசாசின் ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நம்மை நீதிமான்களாய் மாற்றி இயேசு தம்முடைய வெளிச்சத்தின் ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்ல தேவன். வசனம். அப்ப நிறைய நேரங்கள் நம்ம வியாதி நம்ம இடத்துல தங்கி இருப்பதற்கு காரணம் என்ன? அது நம்ம இடத்துல ஏன் நம்ம அதை நம்புறோம். நான் இருளுக்குள்ள இருக்கிறேன், நான் இருளின் அதிகாரத்தில் இருக்கிறேங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு அறிந்தும் அறியாமலும் நமக்குள்ள ஏதோ ஒரு இடத்தில் ஒட்டி கொண்டு இருப்பதினால்தான் நமக்கு பயமும் நடுக்கமும் திகிலும் வியாதியும் இருக்கிறது. நாம் எப்பொழுது நான் இயேசுவின் ராஜ்யத்திற்குள் இருக்கிறேன், நான் வெளிச்சத்திற்குள் இருக்கிறேன் என்று எப்பொழுது நாம் முழுமையாக நம்ப ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது ஒரு துளி கூட, ஒரு தீங்கு கூட, ஒரு வியாதி கூட நம்மை அணுக முடியாது. அப்படி அணுகினாலும் நம்மிடத்தில் தங்க முடியாது. அல்லேலூயா. அவர் நல்ல தேவன். சொல்லுங்க, நான் இயேசுவின் ராஜ்யத்தில் இருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க, நான் இயேசுவின் ராஜ்யத்தில் இருக்கிறேன். இந்த எண்ணம் எப்பொழுது நமக்குள்ள இருக்கணும். பயப்படாதீங்க. ஏதாவது ஒரு தீங்கு வந்துடும் பொழுது இந்த கொரோனாவை பார்த்து நிறைய தேவ பிள்ளைகளை பயந்து நடுங்கி போய் கிடக்கிறார்கள். தேவனை அறியாதவர்கள் பயப்படலாம், நடுங்கலாம். ஆனால் நீங்களும் நானும் இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் ஒருபோதும் பயப்படக்கூடாது. நாம துணிச்சலா இருந்து, நாம தைரியமா இருந்து தேவனை அறியாத பிள்ளைகளுக்காக நாம் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும், அவர்களை காப்பாற்ற வேண்டும். அல்லேலூயா. அவர் நல்ல தேவன். ஆமென். அடுத்து பாருங்களேன். அப்ப நாம தீமையை விட்டு விலகி இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம். அதனால நம்ம எல்லா வியாதிகளையும் இயேசுவை என்ன பண்ணிட்டார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால் 1 பேதுரு 2:24 வாசிங்க பார்க்கலாம் வேகமா. 1 பேதுரு 2:24 சத்தமா வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2:24. அல்லேலூயா. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
ஏற்கனவே ஏசாயா 53:4-5 இந்த வார்த்தை சொல்லுகிறது. அதை தான் மீண்டும் புதிய ஏற்பாட்டிலும் 2:24 சொல்லப்படுகிறது. ஆகவே தீமையை விட்டு விலகி நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினால் நம்முடைய எல்லா வியாதிகளையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இதை நாம நம்பணும். முதல்ல நம்ம இயேசப்பா ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம்னு நம்பணும். இரண்டாவது, என் வியாதி, என் நோய், என் பாவம், என் சாபம் எல்லாத்தையும் சிலுவையில இயேசப்பா சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே விலையேற பெற்ற மருந்தாகிய இயேசுவின் தழும்புகளால் நான் குணமாகத்தான் இருக்கிறேன். இது ரெண்டாவது விஷயத்துல ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் வெறும் வார்த்தை பேசவில்லை, தேவனுடைய வசனத்தை உங்களிடத்தில் பேசுகிறேன். ஏனென்றால் அவர் வசனத்தை அனுப்பி சுகமாக்குவேன், ஆரோக்கியமாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே இதுதான் வசனம். இந்த வசனத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் சிறப்பு மருந்து. காசு கொடுத்து எங்கேயும் வாங்க வேண்டாம், இலவசமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இருதயத்துல பூட்டி வச்சுக்கிட்டா போதும். அதை டெய்லி அந்த வசனத்தை நம்ம சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்? நினைச்சு அதை பார்த்து அதை பேசணும். இதை நம்ம ரெகுலரா எடுத்துட்டோம்னா நம்ம உடம்புல எந்த வியாதியும் வராது. நமக்கு இதுதான் தடுப்பூசி, இதுதான் மருந்து, எல்லாமே இதுதான். நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு தேவனுடைய வசனம். ஹல்லேலூயா. அதனால தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. ரெண்டு விஷயம் இப்ப நான் சொல்லப்பட்டிருக்கேன். என்னது? முதல்ல நான் இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயேசுவின் ராஜ்யத்தில் இருக்கிறேன். இரண்டாவது, என் வியாதியை எல்லாத்தையும் சிலுவையில சுமந்து தீர்த்து அவருடைய தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன். ரெண்டு. சரிங்களா? அடுத்து மூணாவது வாசிக்கிறேன் பாருங்க. ஏன் அப்படின்னா, என்னைக்கு உங்களுக்காக எனக்காக அவருடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி நமக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தாரோ அன்றே சாபமானது எதுவும் நமக்கு கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தையின்படி நடக்கிற எந்த ஒரு நபருக்கும் சாபம் இல்லை, சாபத்தினால் வரக்கூடிய வியாதியும் இல்லை. ஆகவே எழுதப்பட்டிருக்கிற அனைத்து வாக்குத்தத்த வார்த்தைகளும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சொந்தம் என்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. வாசியுங்கள் வேகமாக. யாத்திராகமம் 15:26 வேகமாய் வாசியுங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், வியாதி ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை. கேட்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு உற்சாகமா இருக்கு தெரியுங்களா? வியாதி ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதி ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப இந்த கொரோனா நமக்கு வருமா? வரவே வராது. சொல்லுங்க, கொரோனா எனக்கு வராது. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, கொரோனா எனக்கு வராது. இதை நம்ம பேசணும். ஏன்னா வார்த்தையை நம்பணும், நம்ம பேசணும். இப்படி பேசும் பொழுது உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அப்படின்னா என்ன தெரியுங்களா? பக்கத்துல 1000 பேருக்கு கொரோனா வந்தாலும், வலதுபுறத்துல 10000 பேருக்கு கொரோனா வந்தாலும், அதாவது 10000 பேருக்கு கொரோனா வந்தாலும், 1000 பேருக்கு வந்தாலும் 10000 பேருக்கு வந்தாலும் உனக்கு வரவே வராதுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இதை நம்ம நம்பினா போதும், வராது. நம்புறதுலதான் விஷயமே. ஹல்லேலூயா. நம்புறவங்க என்ன பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்களேன். நம்புறதுக்கு நம்பாததுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, மாத்திரை சாப்பிட்டா தலைவலி சரியாயிரும் நம்புறவங்க மாத்திரையை கரெக்டா சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்களா? சாப்பிடுவாங்க. சுகர் மாத்திரை கையில வச்சுக்கோங்க. சுகர் வியாதி உள்ளவங்க இந்த மாத்திரையை சரியான நேரத்துக்கு நேரம் எடுத்துக்கிட்டா என் சுகர் சரியா இருக்கும்னு நம்புறவங்க மாத்திரை சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்களா? சாப்பிடுவாங்க. அவங்க எதை நம்புறாங்க? சுகர் மாத்திரை மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, பிபி மாத்திரை மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, தலைவலி மாத்திரை மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, ஹார்ட் அட்டாக்கு வந்தவங்களுக்கு கொடுக்கப்படுறவங்க எதையா ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுங்கிற மாத்திரை மேல நம்பிக்கை வைக்கிறாங்க.
இப்படி ஒவ்வொரு வியாதி உள்ளவர்களும் அந்த வியாதி சுகமாக்கக்கூடிய மாத்திரை ஒன்று இருக்கும் என்றால் அந்த மாத்திரை என்னை சுகமாக்கும் என்று அவர்கள் நம்புகிறபடினால் அவர்கள் 3 வேளையும் அந்த மாத்திரையை சரியான நேரத்திற்கு அதை எடுத்துக் கொள்கிறார்கள். உண்மைதானே? உண்மைதானே? எடுத்துக்கிறாங்களா இல்லையா? அதே போல இந்த வசனத்தை நம்பக்கூடிய நீங்களும் நானும் அதை சரியான நேரத்திற்கு 3 வேளையும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னென்ன சொல்றீங்க? வசனத்தை கிழிச்சி பேப்பரை போட்டு முழுக்க சொல்றீங்களா? அப்படி சொல்லல. 3 நேரமாவது இந்த வசனத்தை பேசுங்க. காலையில சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட நீங்க என்ன பண்ணுங்க? சாப்பாடுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை, சாப்பாடுக்கு பின்னாடி ஒரு மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்தா டாக்டர் எழுதி கொடுத்தா சாப்பிடுறீங்க. அது காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறோம் இல்லையா? காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறோம். அதனால சைடு எஃபெக்ட் கூட வரும். ஆனால் இது எந்த எஃபெக்டும் சைடு எஃபெக்டும் இல்லாத நிரந்தர தீர்வு உள்ள மாத்திரை தான் தேவனுடைய வசனம். இந்த வசனத்தை சாப்பாட்டுக்கு முன்னாடியும் சாப்பாட்டுக்கு பின்னாடி அறிக்கை பண்ணுங்க. சாப்பிடுறதுன்னா அதுதான் நாவினால் அறிக்கை பண்ணுகிறது. எனக்கு வியாதி வராது சொல்லுங்க. எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் எனக்கு வர பண்ண மாட்டார். பேசுங்க. நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமானே. நான் இயேசுவின் ராஜ்யத்திற்குள் வாழ்கிறேன். ஆகவே என்னை வியாதி தொட முடியாது. இந்த 3 நேரம் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு பின்னாடி பேசி பாருங்க. ஒரு தலைவலியோ ஒரு காய்ச்சலோ எந்த வியாதியும் உங்களால் தொட முடியாது. நான் சத்தியமாய் சொல்லுகிறேன் சத்திய வார்த்தையை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம இதை ஃபாலோ பண்றோமா? ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளை அறியாமலே நாம் நம்புவது கிடையாது. கேட்டா நான் நம்புறேன் நான் இயேசுவை நம்புறேன், இயேசுவின் வார்த்தையை நம்புறேன் எத்தனையோ முறை சொல்லுவோம். நம்புறவன் சரியா ஃபாலோ பண்ணுவான். உண்மைதானே? நம்புறவங்க ஒரு வார்த்தையை நம்புறவங்க கூட சரியா ஃபாலோ பண்றாங்க. ஆனால் உயிருள்ள தேவனுடைய வார்த்தையை ஃபாலோ பண்ணுகிற நீங்களும் நானும் சரியாய் செய்கிறோமா என்று பார்த்தால் இல்லை. சரியா ஃபாலோ பண்ணணும். நான் இயேசுவின் வார்த்தையை நம்புகிறேன் என்று எந்த ஒரு நபர் சொல்லுகிறாரோ அவர்கள் 3 வேளையும் இந்த வார்த்தையை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும், மருந்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால்தான் வேத வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இரவும் பகலும் தியானமா இருக்கிறதுனா என்ன? நேரமும் அந்த வேத வார்த்தை நினைவில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த வார்த்தை உடம்பு ஆரோக்கியமா இருந்தாலும் பலவீனமா இருந்தாலும் சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் பின்னாடி மாத்திரை சாப்பிடுவது போல் நம் வார்த்தையை நம்புகிற மனிதர்களாய் இருக்கிறபடினால் வார்த்தையை பேச வேண்டும். அவ்வளவுதான். மருந்தை நம்புறா, மருந்தை சாப்பிடுறான், உட்கொள்றான். வார்த்தையை நம்புகிற நாம் வார்த்தையை பேசும் பொழுது அது உட்கொள்ளப்படுகிறது. ஆவியிலே பலத்திலே உட்கொள்ளப்படுகிறது. அல்லேலூயா. அதனால தயவு செய்து அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையை பேசுங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு 4 வார்த்தை பேசுங்களேன். நான் இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கிறேன், எனக்கு வியாதி இல்லை, நான் இருள இல்லை, நான் வெளிச்சத்துல இருக்கிறேன், நான் அவருடைய தழும்புகளால் சுகமானேன், என் வியாதி அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார், எனக்கு வியாதி ஒன்றும் இல்லை, எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றும் எனக்கு ஏன் அப்பா வர பண்ண மாட்டாரு, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு பின்னாடி பேசி பாருங்க, வியாதி உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. நம்மள பண்ணணுமா பண்ணக்கூடாது? ஏன் கேள்வி அதுதான். நான் கேட்கிற கேள்வியில ஒரு அர்த்தம் இருக்கா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அர்த்தம் இருக்கா இல்லைங்களா? இருக்குல்ல. மாத்திரையை நம்புறோம், மாத்திரை கரெக்டா சாப்பிடறானா இல்லையா? ஏங்க வேலைக்கு போகும்போது மதியத்துல மாத்திரை எடுத்துட்டு போற, மாத்திரைக்காக திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. எத்தனை பேர் வராங்க? இல்ல, என்ன மாத்திரை சாப்பிடணும், சாப்பிடலாம் நீங்க உயிர் போயிடும், அவ்வளவு பயம், உயிர் போற பயம். ஏன்னா அவன் நம்பிக்கையே மாத்திரை மேலதான். நாம எந்த அளவுக்கு வார்த்தையை நம்புகிறோம், நாம் எந்த அளவுக்கு இயேசுவின் வார்த்தையை நம்புகிறோம். சோத்திரம் பண்ண கூட மறந்துட்டு சோறள்ளி தின்னுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு இந்த அருமையான சாப்பாடை கொடுத்தீரேன்னு சொல்லி ஒரு நன்றி சொல்ல கூட மறந்து விட்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் நிச்சயமாக இதை எந்த ஒரு நபர் சரியா ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் வார்த்தையை நம்புறாங்கன்னு அர்த்தம். 3 நேரமும் சாப்பாட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இப்படி ஒரு 4 வார்த்தையை தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள வசனத்தை அவர் நமக்காக அனுப்பிட்டாரு. இப்ப வெளிநாட்டுல இருந்து கொரோனாவுக்கு பிளைட்ல வந்துட்டே இருக்கு மருந்து. அது போல பரலோகத்திலிருந்து நமக்கு தேவ வசனத்தை அவர் அனுப்பிவிட்டார் மருந்தாக.
இந்தியாவுல அனுப்பிட்டாரு, பிரதமர் எடுத்து மாநிலத்துக்கு அனுப்புறாரு, மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்கள் வாங்கி அங்கங்க மருத்துவமனைக்கு அனுப்புறாங்க, அங்க வியாதியஸ்தர்களுக்கு கொடுக்கப்படுது, அது சரியா போய் சேருது. அல்லேலூயா. அதை எடுத்துக்கொள்றாங்க. அதே போல பரலோகத்திலிருந்து நமக்கு வேத வசனம் என்கிற மருந்தை தேவன் அனுப்பிவிட்டார். நாம் தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை உட்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே வசனத்தை படிப்பதோடு மாத்திரமல்ல, கேட்பதோடு மாத்திரமல்ல, வாழ்க்கையில் அதை நம்மோடு ஒன்றிணைத்து செயல்படுகிற ஒரு மருந்தாக மாற்ற வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வார்த்தையை, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்னும் பின்னுமாக இப்படி அறிக்கை செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் உணவே உங்களுக்கு மருந்து என்பது போல உணவு மாத்திரமல்ல, நீங்கள் உணவுக்கு முன்னும் பின்னும் பேசுகிற வேத வசனமே உங்களுக்கு மருந்தாக இருக்கும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களா, ஒரு படுக்கையில கிடக்கிற ஒரு மனிதனுக்கு நீங்கள் உற்சாகமான நம்பிக்கையான வார்த்தைகளை பேசும் பொழுது அவன் எழுப்பி உட்கார காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, உயிர் உண்டு. நான் படிக்கக்கூடிய பாடத்துல எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, சைக்காலஜி பாடத்துல என்ன சொல்லுது தெரியுங்களா? ஒரு மனுஷன் கவலைப்பட்டு துக்கப்பட்டு மன உளைச்சல்ல இருந்தாலே அவன் உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போயிருமா. இன்னைக்கு நிறைய பேருக்கு பலவீனம் வரதுக்கு காரணம் என்ன? உடம்புல எதிர்ப்பு சக்தி குறையுது. ஏன்னா கவலையோடு கண்ணீரோடு. இது யார்? உலக மனிதர்கள் அப்படி இருக்கலாம், ஆனால் இயேசுவின் பிள்ளைகள் அப்படி ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக, நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்பதற்காக, திடமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக, உறுதியாய் நிற்க வேண்டும் என்பதற்காக தேவனுடைய வசனம் மிக தெளிவாய் நமக்கு தைரியம் ஊட்டும் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை சொல்லி பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன். இப்ப கொரோனா பக்கத்துல வந்துருச்சு. இப்ப ஒரு சாதாரண மனிதனால தான் இருக்கும், எங்க பக்கத்து வீட்டுல கொரோனா வந்துருச்சாங்க, இந்த பக்கமும் வந்துருச்சாங்க, நம்ம ஏரியாவுக்குள்ள 4 பேர் செத்து போயிட்டாங்களா அப்படிங்கும் போது என்ன ஆயிரும்? நம்ம பேசும்போதே பக்கத்துல இருக்கவனுக்கு பீதி ஆயிரும், நமக்கும் பீதி ஆயிரும், நம்ம எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போயிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இதே கொரோனா அதே போலதான் இருக்கு. இப்ப தேவனுடைய பிள்ளை பேசுறான், அங்க வந்தா என்ன? 4 பேர் செத்தா என்ன? என் பக்கத்துல 1000 பேர், என் வலதுபுறத்துல 10,000 பேருக்கு கொரோனா வந்தாலும் எனக்கு வராது, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி பேசும்போது உள்ள பயம் வருமா? அதை கேட்கிறவனுக்கு பயம் வருமா? உள்ள எதிர்ப்பு சக்தி பெருகும். அல்லேலூயா. எதிர்ப்பு சக்தி பெருங்க. தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அதை பேசி 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 எதிர்ப்பு சக்தியை நாம் வளர்த்துக் கொள்ள முடியும். ஆகவேதான் தேவனுடைய வார்த்தையை வேத புஸ்தகத்தில் பல நூற்றுக்கணக்கான இடங்களில் பயப்படாதே பயப்படாதேன்னு எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நல்லா மறந்துடாதீங்க. அப்ப நீங்க யாரோட ராஜ்யத்துல இருக்கீங்க? இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துல இருக்கீங்க. இரண்டாவது, நம்முடைய வியாதிகள் எல்லாம் சிலுவையில சுமந்துட்டாரு, அவருடைய தழும்புகளால் சுகமா இருக்கிறோம். மூணாவது, வியாதி ஒண்ணும் எனக்கு வர பண்ண மாட்டார். மூணாவது மறந்துடாதீங்க. அடுத்து, ஏற்கனவே நான் வியாதியோட இருந்தேங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி. யாத்திராகமம் 23:25 எடுத்துக்கங்க, சீக்கிரம் எடுத்துக்கங்க. அதுக்கு பதில் இருக்கு. நான் ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி என் உடம்புல ரொம்ப வியாதி இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு சொல்லப்படுது. இந்த வசனத்தின் மூலமா தான் என் வியாதியை கர்த்தர் நீக்கினார். 23:25 உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தை உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் அப்படின்னு அதிகாரமா சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு? நம்ம வியாதிகளை நீக்கிவிட்டார். நம்ம வியாதிகளை என்ன பண்ணிட்டார்களாமா? நீக்கிவிட்டார். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் ஏற்கனவே வியாதி நம் உடலில் இருக்கும் என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நம் உடலில் இருக்கிற வியாதிகளை அவர் நீக்கிவிட்டார். இதுல எந்த ஒரு மாறுதலும் வேற்றுமையும் நிழலும் இல்லை. நிச்சயமாகவே வியாதியை நீக்கிட்டார். நம்புங்க. நான் நம்புறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன். அல்லேலூயா. என்னை டாக்டர் முடியாதுன்னு தான் சொன்னாங்க, காப்பாற்ற முடியாதுன்னு தான் சொன்னாங்க, ஒண்ணுக்கு உதவாதுன்னு தான் சொன்னாங்க, ஆபரேஷன் பண்ணவே தகுதி இல்லைன்னு சொன்னாங்க. நான் என்று இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அன்றே என் தேவனாகிய கர்த்தர் என் உடலில் இருந்த அந்த இருதய வியாதியை என்னை விட்டு நீக்கி போட்டார். என் நுரையீரலில் இருந்த வியாதியை நீக்கி போட்டார். அல்லேலூயா. அவர் நல்ல தேவன். ஆமென். ஆகவே தயவு செய்து இந்த வசனத்தை எல்லாம் மறந்துடாதீங்க. அடுத்து எரேமியா 33:6 சொல்லுது. ஏன் இந்த வசனத்தை எல்லாம் சொல்றேன்? ஏன்னா வசனத்தை அனுப்பிதான் சுகமாக்க முடியும். வசனம் இருந்தா தான் ஆரோக்கியமா இருக்கும். உள்ளுக்குள்ள வசனம் இல்லைன்னா ஆரோக்கியம் இருக்காது.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பேர் என்னங்க? ஆரோக்கிய சாமி. ஆரோக்கிய சாமியை பார்த்தீங்கன்னா வத்தலும் தொத்தலுமா இருப்பாரு, ஒரு மாதிரியா இருப்பாரு. என்னப்பா பேர் என்னப்பா? ஆரோக்கிய சாமி. ஆனா இருமிட்டு இருப்பாரு, சளி இருக்கும், இல்ல டிபி இருக்கும், வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும். அல்லேலூயா. ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சா ஆரோக்கியமா இருக்க முடியாது. தேவனுடைய வசனத்தை உங்கள் இருதயத்தில் பூட்டி வைப்பீர்கள் என்றால், அந்த வசனத்தை அறிக்கை செய்வீர்கள் என்றால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அவர் நல்ல தேவன். ஆமென். அடுத்து எரேமியா 33:6 வாசிங்க பார்க்கலாம். வேகமா வாசிங்க. 33:6. ஹalleluya. இதோ அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப நமக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றார். இதை நம்ம நம்பணுமா நம்ப கூடாதா? சொல்லுங்க பார்க்கலாம். இத நாம நம்பணுமா நம்ப கூடாதா? நம்பலாமா நம்ப கூடாதா? நம்பலாமா நம்ப கூடாதா? மாத்திரையை நம்புறோம், மருந்தை நம்புறோம். ஆனா அவர் சொல்றாரு உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்ப அதை நம்ம நம்பணுமா நம்ப கூடாது? நம்பணும். நம்புற நாம நிச்சயமா பேசணும். ஹalleluya. அவர் நல்ல தேவன், அவர் வல்ல தேவன். ஹalleluya. இந்த போன் கால்ல வர்றவங்க கொஞ்சம் அப்பப்ப கட் ஆயிடுறாங்க. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. அப்ப சௌக்கியமும் ஆரோக்கியமும் நமக்கு வர பண்ணுகிற கர்த்தர். ஆமென். ஹalleluya. அடுத்து ஏசாயா 40ஆம் அதிகாரம் 40 எடுத்துக்கங்க. ஏசாயா 40 29 எடுத்துக்கங்க. ஏசாயா 40 29 இருந்து 31. இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 40 29 இருந்து 31 வரைக்கும். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம நம்பணுங்க. விக்ஸாக்சன் 500 போட்டா தலைவலி உடல் வலி எல்லாம் சரியாயிருக்கு விளம்பரம் பண்ணா அதை எப்படி நம்பி அந்த மாத்திரையை நிறைய பேர் சாப்பிடுறாங்களோ அதே போல நாம இந்த வசனத்தின் மேல நம்பிக்கை வைக்கணும். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் சோர்ந்து போறாங்களோ நீங்க சோர்வடையும் போது கவலைப்படாதீங்க, நிச்சயமா அடுத்து உங்களை பலப்படுத்த போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அடுத்து வசனத்தை பாருங்க. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு என்ன பண்றாராமா? சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர். அடுத்து இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து இந்த வசனம் உண்மைதான், இந்த வசனம் நிச்சயமாகவே என்னை சுகமாக்கும் என்று சொல்லி நம்பி இதை யார் பேசிக்கொண்டே வாழ்ந்து கொண்டு நம்பி வாழுகிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, சுகருக்கெல்லாம் மாச கணக்கெல்லாம் மாத்திரைங்க. சுகர் பிபிக்கெல்லாம் 3 மாசம் வருஷத்துக்கே மாத்திரை எழுதி கொடுப்பாங்க. ஆனா சுகமாகுதோ சுகமாகலையோ, ஆனா எப்படியும் சுகமாயிரும் எப்படி நம்பி அந்த மாத்திரையை தின்னுகிட்டே இருந்து கடைசியில சுகர்லயே செத்து போயிடுறாங்க, பிபிலே இறந்து போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் அந்த நம்பிக்கையை தேவனுடைய வசனத்தின் மீது வைத்து நிச்சயமாகவே நான் சுகமாவேன், நிச்சயமாகவே நான் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்பி நாம் இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் வியாதியோடு மரிக்கவே மாட்டோம், நிச்சயமாகவே உயிரோடு தான் வாழுவோம். அடுத்து ரோமர் 8:11 வாசிங்க வேகமா. ரோமர் 8:11 சீக்கிரமா வாசிங்க. அடுத்து ஒரு முக்கியமான ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோமர் 8:11. ரோமர் 8:11 எதை சொல்லுகிறது என்றால், நம்ம சரீரம் எல்லாமுக்கும் சாவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? நம்ம சரீரத்துக்கு மரணம் என்பது இருக்கா இல்லையா? அப்ப சாவுக்கு ஏதுவான நம்ம சரீரத்தை அவர் நிச்சயமாய் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா.
நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். சரி, கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் எடுக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதை எடுத்து 16 17 வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3 16 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நம்ம யார் தெரியுங்களா? தேவனுடைய ஆலயம். இப்ப நம்ம தங்கி இருக்கிற ஆலயத்துக்குள்ள நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இதே போல நம் ஒவ்வொருவருடைய உடலும் சரீரமும் தேவனுடைய ஆலயமா இருக்குங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவனுடைய ஆலயமா இருக்கு. அப்ப இந்த ஆலயத்தை கெடுத்தா நீங்க சும்மா விடுவீங்களா? சொல்லுங்க ராஜே, சொல்லியா? இந்த ஆலயத்துக்குள்ள வந்து ஒருத்தர் உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறான்னு சும்மா விடுவீங்களா? அடி துரத்த மாட்டீங்க? துரத்த மாட்டீங்களா? அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்ப ஒருத்தன் ஆலயத்தை கெடுத்தா, இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற நம்ம ஜெபிக்கக்கூடிய நம்ம ஜெப வீட்டுல ஒருத்தன் தவறு செய்தாலே ஒருத்தனை தண்டிக்கக்கூடிய நம்ம ஒரு கோபமானது நமக்கு வருகிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம். இதுதான் ரொம்ப ரொம்ப ரகசியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நாம எல்லாரும் தேவனுடைய ஆலயம். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப இந்த ஆலயத்தை, கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆலயத்தை, நம்ம ஜெபிக்கக்கூடிய ஆலயத்தை ஒருத்தர் கெடுத்தாலே நம்மாலே பொறுத்துக்க முடியாது. தேவனும் அதைத்தான் செய்து காட்டினார். புதிய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கும் பொழுது அந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவனுடைய ஆலயத்தை கள்ளர் குகையாக்கினார்கள். என்ன பண்ணாங்கன்னா, சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு புறா விற்கிறதும் பல பொருட்களை விற்கிற வியாபார சந்தை கூட மாத்தி இருந்தாங்க இல்லையா? ஆண்டவர் போனாரு, ஏசப்பா போனாரு, சாட்டைய பின்னி அட்டிக்கு துரத்துறாரு, போடா ஜெபம் பண்ற இடத்தை கள்ளர் குகைய வியாபார ஸ்தலமா மாத்திட்டீங்க, வெளியில போக அடிச்சு விரட்டுறாரு. வைராக்கியம், என்ன ஆலயத்தை வியாபாரமாய் மாற்றக்கூடாது என்று சொல்லி. அல்லேலூயா. அப்ப ஆலயத்தை கெடுக்க கூடாதுங்கிறதுல உறுதியாய் இருந்தார். யோசிச்சு பாருங்க. இப்ப சொல்றாரு, நீங்களும் நானும் ஆலயம். இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அப்படின்னா என்ன? நிறைய நேரங்கள்ல கூட ஏதாவது மனுஷன் கெடுத்தானா அவனை காலி பண்ணிடுவாரு அப்படின்னு நினைச்சா. அப்படி இல்லை. இந்த ஆலயத்தை எது கெடுக்கும்? இந்த ஆலயத்தை எதுங்க கெடுக்கும்? வியாதி தான் கெடுக்கும். வியாதி கெடுக்குமா கெடுக்காதா? நேற்று ஆவியானவர் என்னோடு பேசினார். தேவன் பேசின வார்த்தையை நான் உங்களுக்கு இந்த வெளிப்பாட்டை சொல்லுகிறேன். இந்த ஆலயத்தை வியாதி ஒன்று மட்டும் தான் கெடுக்க முடியும். இல்லைன்னா இது நல்லா வாழ்ந்து 100 வயது வரைக்கும் நல்லா வாழ்ந்து முடிந்துதான் இறந்து போகும். இடையில ஒருத்தர் சின்ன வயசுல இறந்து போறான்னா அதுக்கு காரணம் என்ன? ஒண்ணு வியாதி, இன்னும் தற்கொலை செய்து கொள்கிற எண்ணம், 3வது விபத்து. இது 3 நாள் தான் மரணம் வருது. யோசிச்சு பாருங்க. வியாதி, தற்கொலை பண்ணிக்கிற எண்ணம், இன்னொரு விபத்து, இன்னொன்னு சொல்ல போனா அடித்துக் கொள்வது, கொலை செய்வது. இந்த 4 நாள் தான் ஒரு மனிதனுக்கு மரணம் ஏற்படுது. இந்த 4 தான் ஆலயத்தை கெடுக்கக்கூடியது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளிடத்திலே இன்று இயேசுவை நீங்களும் நான் ஏற்றுக்கொண்டபடினால், இயேசுவை நம்பி இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறபடினால், அந்த வியாதி நம்ம ஆலயமாகி நம்ம சரீரத்துக்குள்ள வந்துச்சுன்னா ஏசப்பா விட மாட்டாரு, அடிச்சு பெண்ட கழட்டிடுவாரு. அல்லேலூயா. அடுத்து விபத்து வருதா? என்னங்க இப்படி படி தடுக்கி விட்டு இப்படித்தான் என்னங்க கால்ல அறுத்து ஆபரேஷன் பண்ணி 2 லட்சம் செலவு பண்ணி இன்னும் சரியாமல இருக்கிறாங்க. இப்படித்தான் திடீர்னு விழுந்தாங்க, மயங்கி விழுந்தாங்க, செத்து போயிட்டாங்கிறாங்க. நம்ம ஆட்டோக்கு வந்து நம்ம கை கீழையும் மேல ஆட்டோவும் அமைச்சிருக்கு. வண்டியில போய் விழுந்து கிடந்தோம், நமக்கு ஒண்ணு ஆகலையே. அல்லேலூயா. ஏன்னா அவர் இந்த சரீரமாகிய ஆலயத்திற்குள்ளே விபத்தை அவர் அனுமதிக்கவில்லை, அதை அடித்து விரட்டுகிறார். உயிரை எடுக்க யாராலும் முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நீ தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. அதே போலதான் உயிரை எடுக்க போராடுகிற கொலைகாரர்கள் சோத்திர வசத்தை வச்சு பார்ப்பாங்க,
செய்வனை செஞ்சு பார்ப்பாங்க, எது வேணாலும் செஞ்சு பார்ப்பாங்க. ஆனால் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஏசப்பா பிள்ளையா இருக்கிறதுனால, நீங்க ஏசப்பாவுடைய ஆலயமா இருக்கீங்க. நீங்க ஏசப்பாவுடைய ஆலயமா இருக்கிறபடினால எந்த மரணத்தை உண்டாக்கக்கூடிய மனிதனுடைய செயல்பாடுகள் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அதை விரட்டி விடுவார், அதை நொறுக்கி விடுவார், அதை கெடுத்து போடுவார். அல்லேலூயா. புரியுதுங்களா? அடுத்து 4வது தற்கொலை எண்ணம். நமக்கெல்லாம் வராமையா இருந்துச்சு. எத்தனையோ முறை இறந்து போயிடலாங்கிற எண்ணம் வந்துச்சு. ஆனா ஏன் நம்ம அந்த முடிவு எடுக்கல? ஏன் சாகலன்னா, நம்ம ஏசப்பா பிள்ளையா இருக்கிறபடினால, நாம் தேவனுடைய சரீரமாய் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடினால அந்த கெடுக்கக்கூடிய அந்த எண்ணத்தை அவர் கெடுத்து போட்டார். அல்லேலூயா. அந்த எண்ணத்தை கெடுக்கலன்னா அது நம்மள கொண்டு இருக்கும். உண்மைதானே? சாகணுங்கிற எண்ணத்தை அவர் கெடுத்து போட்டதினால் நாம் கெட்டு போகாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்மை சாகடிக்க வேண்டும் என்று கெடுத்து போடக்கூடிய அந்த எண்ணமுடைய மனிதர்கள் நமக்கு எதிராக செய்யப்படிய செய்வினை, பில்லிச்சுனிய மாந்திரிகம் எல்லாவற்றையும் அவர் கெடுத்து போட்டதினால் அது செயலிழந்து போனது. அல்லேலூயா. புரியுதுங்களா? செயலிழந்து போச்சு. அதே போலதான் இந்த கொரோனாவையும் அவர் செயலிழக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் உங்களையும் எங்களையும் அது என்னையும் அணுகாம இருக்கு. ஏன்னா நம்ம யாரு? தேவனுடைய ஆலயம். நான் தான் சர்ச், நான் தான் கோவில், நான் தான் ஏசப்பாவுடைய கோவிலுங்க, நான் தான் ஏசப்பாவுடைய ஆலயம், நான் தான் ஏசப்பாவுடைய ஆலயம். என்ன அவர் சுத்தமா தான் வச்சிருப்பாரு. என்கிட்ட எதுவும் வராது. இந்த நம்பிக்கை வேணுமா வேணாமா? இந்த நம்பிக்கையோட வாழ்ந்தா நம்மள ஏதாவது பண்ண முடியுமா? கேட்கும் போதே நமக்கு சந்தோஷமா இருக்கா இல்லையா? நம்ம கிட்ட வியாதி இருக்குங்கிற எண்ணம் இருக்குமா? முதல்ல இருக்காது. அதனால நாம எல்லாரும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடினால் இந்த ஆலயத்தை கெடுக்கக்கூடிய எந்த எண்ணமாய் இருந்தாலும், எந்த மனிதனாய் இருந்தாலும், எந்த வியாதியா இருந்தாலும் அதை தேவன் கெடுத்து போடுவார். அல்லேலூயா. கெட்டு போறது என்னன்னு தெரியுதுங்களா? பைக் இன்ஜின் கெட்டு போச்சுன்னா ஓடுமா? ஓடாது. அதே போல கொரோனா கெட்டு போச்சுன்னா ஒரு மனுஷனை கொல்லாது. அல்லேலூயா. சொல்லுங்க, என் பக்கத்துல கொரோனா வந்துச்சுன்னா அதை இயேசு கெடுத்து போடுவார். அல்லேலூயா. அதால வேலை செய்யவே முடியாது, இப்படியே தான் நிக்கணும். அது எங்க சுத்துறது? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே எந்த வியாதியை உண்டாக்கக்கூடிய கிருமிகளும் நம்மிடத்தில் வரும் என்றால் அதை இயேசு கெட்டு போக பண்ணுவார், கெடுத்து போடுவார். அல்லேலூயா. நீங்கள் நானும் நம்ம அப்படிதான் ஜெபிக்க போறோம். கொரோனாவை கெட்டுப்போ, கொரோனா வைரஸே கெட்டுப்போ. சபிக்கணும், வியாதியை பார்த்து சபிக்கணும். எந்த மனிதனையும் நாம் சபிக்க கூடாது, வியாதியை சபிக்க வேண்டும். மனிதர்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய எண்ணங்களை சபிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால சொல்லுங்க, வியாதி உனக்கு இல்ல, வியாதி உனக்கு இல்ல. ஏன்னா நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறதுனால நம்ம வசனத்தின் மேல நம்ம என்ன பண்றோம்? நம்பிக்கை வைக்கணும். வசனத்தின் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது நமக்கு உடம்புல வியாதி என்பது எப்பொழுதுமே இருக்காது. அல்லேலூயா. வியாதி என்பது எப்போதுமே இருக்கவே இருக்காது. மறந்துடாதீங்க. அப்ப முதல்ல சொல்லுங்க, நான் இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். சொல்லுங்க, எனக்காக என் வியாதிகளை இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். அவருடைய தழும்புகளால் சுகமாக இருக்கிறேன். எனக்கு வியாதி வர பண்ண மாட்டார். ஏற்கனவே இருந்த வியாதியை நீக்கிவிட்டார். எனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணிவிட்டார். சோர்ந்து போகிற எனக்கு பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார். சாவுக்கு ஏதுவான என் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். என் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடியினால் என் சரீரத்தை கெடுக்கக்கூடிய மாந்திரிகம், வியாதி, கொரோனா மனிதர்கள் இயேசு கெடுத்து போடுவார். அல்லேலூயா. நம்ம சரீரத்தை கெடுக்கக்கூடிய எண்ணமே நமக்கே ஏற்பட்டாலும் அந்த எண்ணத்தை அவர் கெடுத்து போடுவார். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்குள் இருக்கும் என்றால் நம் மரண பரியந்தம் வியாதி இல்லாமலே நாம் வாழ்ந்து மரிப்போம். அல்லேலூயா. அவர் நல்ல தேவன், அவர் வல்ல தேவன். நம் யாவரும்